நல்லூர். ஏன்னா அப்பூதியடிகள் தலை அங்க கேட்டோம். அப்பூதியடிகள் தலை சிங்களூர். அப்ப அன்னில இருந்து அந்த ஊர்ல என்ன நடக்குதுல பாம்பு இல்லாத ஊர். 2 மணி நேரத்துல போகணும்னு நினைச்சோம். விஜய் ஐயாவுடைய நிகழ்ச்சியில கலந்துட்டு உட்கார்ந்துட்டோம். போக இஷ்டம் கிடையாது. திங்கள் பேர் எடுத்த இடம் அந்த ஊர் கைலாசநாதர். அந்த இடத்துலயும் காரைக்காலம்மார் ஊர்லயும் கைலாசநாதர் தான். ஏன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து உங்க பேர பிள்ளைகளும் சொல்லுவீங்கன்னு தான் இது கத்தி கத்தி சொல்றேன். சரியா? இல்ல நீங்களே உங்களுக்கு யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு சொல்லணும். அம்மா இது என்னம்மா தெரியலம்மா ஐயா சொன்னாரு. அந்த நேரத்துல என் சிந்தனை எங்கேயோ போயிடுச்சு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல இல்லக விளக்கது இருள் கெடுப்பது நமச்சிவாயவே. இருட்டுல உட்கார்ந்தா கூட நமச்சிவாய சொல்லி பாரு, ஜோதி உங்களுக்கு முன்னாடி தெரியும். ஐயா உறவுகளை எங்க அண்ணன் எங்க அக்காம்போ அடியார் என்ன சொல்ற, நம்ம அடியார் அப்படிம்போம். அவங்கள நம்ம அடியார் தானே சொல்றேன் எங்க போனாலும். யாருன்னு கேட்டப்போ நம் தமிழ் ஊரன் என்ன எங்க ஊருக்காரன். எல்லாருமே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான். இப்ப இந்த அம்மா என்ன சொல்ல, இந்த அம்மா எங்க ஊருப்பா. இப்ப திருநின்ற ஊரு. அப்ப திருநின்ற எங்க ஊருக்காரன்னு சொல்றல, அந்த அந்யோன்யம் வந்து நெருங்கிடும். ஒரு அட்ரஸ் தெரியாம இருந்தா கூட அப்படிதானே சொல்றேன். அடியாருங்க இருக்கிறாங்க, நீங்க அவங்களோட சேர்த்துக்கோங்க. செயல்களில் இத்தனையும் வந்துடும். சாந்தாமாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லி அடுத்து அடியாருடைய இலக்கணம் சொல்லிட்டாரு. திருநல்லூர் திருவடி தீட்சை கொடுத்தார் சுவாமி. எப்படி வந்து அப்போ உழவார பணியை சிறமேற்கொண்டு தேவாரமும் பாடுறாரு. அதையும் சலைச்சவர் கிடையாது. தேவாரம் பாடுறதுலயும் யாருக்கு இணையானவர், ஞான சம்பந்தரை போல இணையான பதிகம் பாடுறது. இவர் எப்ப பாடுவாரு, நம்ம எப்ப பாடுவாரு, பாடி காத்துட்டு இருப்பாரு. அப்படியாப்பட்டவருடைய தொண்டை உணர்ந்த அடிகளார் அப்பூதி அடிகளார் என்ன பண்ணாரு, அவருடைய தர்மசாலை, அவருடைய மண்டபம், கல்யாண மண்டபம் என்னென்னலாம் தான தர்மம் செய்யறாரோ அதுக்கு என்ன பண்ணாரு, நாவுக்கரசரோட பேர் வச்சுறாரு. நாவுக்கரசர் தர்மசாலை, நாவுக்கரசர் அன்னதான கூடம், தண்ணீர் பந்தல், நாவுக்கரசர் சமுதாய கூடம், எல்லாமே இலவசம். அடியார் இப்ப கவர்மெண்ட் செய்யறத ஒரு தனி மனிதனா பண்ணிருக்கான். விலை இல்லா மின்விசிறி என்னன்னோ சொல்றாங்க. 2 மாசம் ஓடுது, 3ஆம் மாசம் ஓட மாட்டேங்குது. ஆனா அவர் செய்த தொண்டு எல்லாத்துக்குமே பேர் என்ன வச்சாரு, அவருடைய குருநாதர் ஆகிய நாவுக்கரசர் பேர் வச்சாரு. நாவுக்கரசரை நேரா பார்த்தாரானா இல்ல, செவி வழி செய்தியாக கேட்டதை வச்சு அவர் ஊருக்கு வராரு. இவர் வழி போயிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கீங்க திருவருட்செல்வர்ல அந்த வர சீனு. அப்போ ஏன்பா உன் பேர்ல செய்யாத, உங்க அப்பா பேர்ல செய்யாத, யாரோ ஒரு கிழமா சிவன் பரதேசி அவர் பேரை வச்சிருந்தோடனே அப்பூதி அடிக்கிறாரு. பாவம் வந்துட்டு, ஏன்பா வயசுல பெரியவராக வேற ஏதாவது சொல்லிட்டு போறேன்னு சொல்லாத, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பெரியவரே, அதனால அவரை பத்தி புறம் பேசாதீங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் செய்யக்கூடிய தொண்டினால் பரமனே பூதகணங்களை அமைச்சு என்ன பண்றாரு, சூழக்குறி இடபக்குறி பண்றாரு. பெருமானே தூங்கானை மாடத்துல இருந்து பதிகத்தை கேட்டு வாங்குறாரு. இத மாதிரி அருளிய செஞ்சவரா? அப்படியா, அவர் பார்த்துருக்கீங்களா அப்படின்னா இல்ல, செவி வழியாக செய்யற செய்தி. சரிங்களா? அப்போ இதை கேட்டே பண்ணனா அப்படியாப்பட்ட சிறுவன் நான் தான். சிவர் கொண்டு செய்வதற்கு முனைப்பாக இருக்கக்கூடிய இப்ப ஆவடினா டக்குன்னு சிவனடியார்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஜெயலட்சுமி அம்மா, இந்த மூலியமா தெரிய வந்து இந்திரா அம்மா மூலியமா. இப்போ அந்த லிஸ்ட்ல யார் முன்ன வராலும் செய்யக்கூடிய தொண்டினால் அந்த பேர் வந்து வருது. மற்றவங்க அதை விட சிறப்பா செய்யலாம். இருந்தாலும் நான் பார்த்த வகையில, அடியன் பார்த்த வகையில அவங்களுடைய தொண்டு மிக சிறந்த இடத்துல அந்த பேர் வருது. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, அதுக்கப்புறம் நான் கோயில்ல போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரேன், உங்க வீட்டுல கண்டிப்பா சாப்பிட்றேன்னு சொல்லும் போது அவர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த குழந்தைய என்ன பண்ணாங்க, அந்த அம்மா சமையல் செஞ்சுட்டே இருக்கும். தோட்டத்துல போயிட்டு வாழை இலை அரிஞ்சு வா, குருத்து இலையா இலை இலையா அரிஞ்சிட்டு வான்னு சொல்லும் போது அந்த குருந்தை இலையை அறுக்கும் போது பூனாகம் தீண்டி அந்த குழந்தை இறந்து போயிடுது. ஆனா இலையை கொண்டு வந்துதான் கீழே விழுது. அடியவர் வராது, சாப்பாடு தடையாயிட கூடாது, இந்த இலையில பரிமாறுன்னு சொல்லி உடனே விழுந்துருது. உடனே பெட்ல சுத்தி வச்சுட்டு பெட்ரூம் லாக் பண்ணிடுறாங்க. இவர் கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு உள்ள வராரு, பாத பூஜை பண்றாங்க, திருநீர் கொடுக்குறாங்க, எல்லாம் அணிகிறாங்க, தலைவாழையில போட்டு எல்லாமே படைச்சிடுறாங்க.
அப்பதான் யாராவது கூட உட்கார்ந்தாதான் சாப்பிட்டு இருந்தாரு. இவர் துக்கத்தை அவங்க அப்பா என்ன பண்ற அப்பூதி அடிகள் பக்கத்துல உட்காராரு. அப்படி சொல்லும் போது குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தானே எங்கன்னு கேட்கிறாரு. அவன் இப்போது இங்கு உதவான்னு சொல்லிடுறாரு. செத்துட்டான் நம்மளால துக்கம் அழுதுருவோம். சாப்பிட்ட பிறகு சொல்லுவான்னு நினைப்பாங்க. அவன் இங்கு உதவான்னு சொல்லும் போதே இவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் இவர் ஞானத்தால உணர்ந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு போய் கோயில்ல கிடத்துறாங்க. ஒரு டெத் ஆகி வச்சுனா கோயில் மூடிடுறான். அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு அந்த கருவறை முன்பு கொடிமரத்தாண்ட வச்சு இந்த பதிகம் பாடி மீண்டும் உயிர்ப்பிக்கிறான். கைத்தட்டாங்க இந்த வழிபாடு இன்னும் இப்போ இந்த நாளிலே உன்ன நடந்துட்டு இருக்குது. காரணத்துல ஒரு ஊர் அந்த ஊர்ல இன்னும் அந்த வழிபாடு அங்க போய் வச்சுட்டு ஐயன் மேல இருக்கிற மாலை ஒரே ஒரு மாலை மட்டும் தான் போடுவாங்க. ஊர்ல இருந்து மாலை யாருமே வாங்க மாட்டாங்க. இன்னமும் அந்த வழிபாடு நடந்துட்டு இருக்கு. பாருங்க இறந்து போயிட்டா கருவறையில இருக்க மாலை தான் முதல் வேற யாரும் போட கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தின் மேல இருக்கக்கூடிய மாலை சாப்பிட்டுதான் அந்த சுடுகாட்டிலே போவோம் அந்த டெட் பாடி. ஏன்னா ஒரு மீன் பிடிச்சு கடல்ல தங்க மீன் விட்டாரு இல்லையா? அதனால எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு தளத்திலும் எங்கெங்கெல்லாம் உருகி இறைவனை வழிபாடு பண்ணமோ அடியவைக்காக நல்லா கேளு. இப்ப நிறைய பேர் நினைக்கலாம் நான் கூட ஆரம்ப காலத்துல இதெல்லாம் என்னவோ பாடுறாங்க என்னவோ செய்யறாங்க. இது என்ன நம்ம கிட்ட புக் இல்லை, நமக்கு திருநீர் இல்லை, இந்த யோகி இது ருத்ராட்சி இல்லை, இதெல்லாம் நம்ம போடும் மாற்றி ஒரு 20 வருஷம் முன்னாடி வச்சுங்க. அப்ப நான் ஓரமா நின்று வச்சு பார்த்துனேன். இன்னைக்கு என்ன பண்ற ராவடியில தள்ளி 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 பெருமானு ஏதோ இங்க உட்காந்து உட்கார வச்சிருக்காரு. எதுக்கு சொல்லாருன்னா சும்மா எட்டி பார்த்ததுக்கே பெருமான் இவ்வளவு கொடுத்துருக்காருன்னா தினந்தோறும் காலை மாலை நிறைய நேரம் இருக்கு. சமையல் செய்ய நேரம் போகும், மீதி நேரம் எல்லாம் பதிகம் பாடி பாடி தனியை பாட கஷ்டமாத விட நம்ம திருச்சபை மூலியமா நிறைய இடத்துல பண்றீங்க. அப்போ பெருமான் உடனா இருந்து நமக்கு துணை புரிவார் என்று சொல்லி விடம் தீர்த்த பதிகத்தை நாள்தோறும் போதும். ஏன்னா இங்கெல்லாம் மருந்து என்னவா அடிச்சு எல்லாம் வந்து இதுவாகி போச்சு. எல்லாம் சோறு குழம்பு எல்லாமே என்னவா இருக்கு தெரியாம மருந்து இருக்காது. அதனால பால் கூட மருந்து தான். அப்போ என்ன பண்ணா இந்த பதிகத்தை பாடி திங்கள் ஒரு பதிகத்தை பாடி நம்ம சாப்பாடை பெருமானுக்கு படத்துக்கு சாப்பிடலாம். சொன்ன உடனே சாப்பாடே வந்துருச்சு. ஒன்று போலாம் அவர் சிந்தை உடல் வரை ஒன்று போலாம் உயரும் மதி சூடுவரை ஒன்று கொலாம் வெண்தலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊனது தானே போலாம் சிமையோ தொடு நாடும் ரெண்டு போலாம் இறங்கும் புழை கொலாம் உருவம் திருமான் மறு ரெண்டு கொலாம் அவர் பேசினதாமே மூன்று போலாம் அவர் கண்ணுதல் ராவண மூன்று போலாம் அவர் சூரத்தின் பொய்யிலை ஒன்று கொலாம் கனை கையது வில்லான் ஒன்று கொலாம் ஒரு எய்தது தாமே கொலாம் அவர் சம்முகமாகன நலுகலாம் கனகம்முடன் தோற்றமோ நாலு கொல்லாம் அவர் ஊர்தியின் பாதங்கள் நாலு கொலாம் மறை பாடினதாமே கொலாம் மரராகர விண்பகம் அஞ்சு கொலாம் அவர் வெல்முனத்தாரன அஞ்சு கொலாம் அவர் காயப்பட்டான் தலை அஞ்சு கொலாம் அவர் ஆடினதாமே கொலாம் அவர் அஞ்சம் படைத்தன ஆறு கொலாம் அவர் சம்பகனாமுகம் ஆறு கொலாம் அவர் தாழ்விட்டு வண்டிக்காம் அது கொலாம் குறையாக்கினதாமே கொலாம் அவர் கூடி படைத்தன ஏழு கொலாம் அவர் கண்டாகிரும் கடல் ஏழு கொலாம் அவர் ஆடும் உலகங்கள் ஏழு கொலாம் இசையாக்கினதாமே கொலாம் அவர் ஈடுபுடன் எட்டு கொலாம் அவர் சூடுகின எட்டு கொலாம் அவர் மோளினையாவன எட்டு கொலாம் இசையாக்கினதாமே போலவர் காதல் பகுத்தன ஒன்பது போலவர் மார்பினில் நூலினை ஒன்பது போலவர் கோல குழல் சடை ஒன்பது போலவர் காடிடம் தானே கொலாம் அவர் பாதிகள் மாசுங்கள் பத்து கொலாம் எதிரிலையூத்தன பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கொலாம் அடியார் செய்கைதானே
பத்து கொலாம் அடியார் செய்கையானே